நாட்டில் பல்லின மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் எந்த ஒரு பேச்சையும் நடவடிக்கையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஆரன் அகோ டாகாங் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மற்றவர் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளாமல் மக்கள் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என தனது எக்ஸ் தளத்தில் அவர் தெரிவித்தார். தேசிய கோட்பாடுகளுக்கு ஏற்ப இனத்து வேஷங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றார் அவர். ஸ்லாங்கூர் செப்பாங்கில் சாலையோரம் சோளம் விற்கும் மலாய்க்கார குடும்பம் இனவெறியிலான அறிவிப்பு அட்டையை வைத்த சம்பவம் வைரலாகியுள்ளது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். இங்கு கிளைஞருக்கு சோளம் கிடையாது என அநாகரிகமாக அறிவிப்பு வைக்கப்பட்டது சமூக வலைதளங்களில் பெரும் கண்டனத்தை பெற்று வருகிறது. மலேசியர்களின் சகிப்பு தன்மைக்கும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் பண்புக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அண்மைய தைப்பூச விழா திகழ்ந்தது. ஆனால் அந்த இணக்கமான சூழலை கெடுக்கும் விதமாக ஆங்காங்கே இது போன்ற இனவெறி சம்பவங்கள் நடப்பது வேதனை அளிப்பதாக சமூக வலைதளவாசிகள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். ஆகவே அந்த சோள வியாபாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. நாட்டிலுள்ள இந்திய கூட்டுறவு கழகங்களை வலுப்படுத்தும் முயற்சியாக 8 கூட்டுறவு கழகங்களுக்கு 1.4 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவற்றை வழங்கினார். 6 கூட்டுறவு கழகங்கள் பந்த்வான் பக்தி மடானி திட்டத்தின் கீழ் 1,75,600 ரிங்கிட் மானியத்தை பெற்றன. மேலும் 2 கூட்டுறவு கழகங்கள் மலேசிய கூட்டுறவு ஆணையம் SKM-இன் கீழ் சுழல் நிதியிலிருந்து 1.225 மில்லியன் ரிங்கிட் நிதியை பெற்றன. இந்திய சமூகத்தின் பொருளாதார நிலையை உயர்த்த தமது அமைச்சு மேற்கொண்ட முயற்சி அதுவென ரமணன் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு அக்டோபரில் முதன்முறையாக நடைபெற்ற இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கான மாநாட்டை தொடர்ந்து இந்த நிதி வழங்கப்படுகிறது. அதில் பங்கேற்ற 200 இந்திய கூட்டுறவு கழகங்களில் 17 மட்டுமே நிதிக்கு விண்ணப்பித்திருந்தன. அவற்றில் 6 கழகங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டது. எஞ்சியவை இன்னமும் SKM பரிசீலனையில் இருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். இவ்வாண்டு 1 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் பந்த்வான் பக்தி மடானி திட்டத்தின் கீழ் இந்த நிதி வழங்கப்படுகிறது. அதிகபட்சம் ஒரு கூட்டுறவு கழகம் 30,000 ரிங்கிட் வரையில் பெற முடியும். எனவே இன்னமும் விண்ணப்பிக்காத அல்லது விண்ணப்பத்தில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ள இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கு உரிய வழிகாட்டிகளும் விளக்கங்களும் வழங்கப்படும் என டத்தோ ஸ்ரீ ரமணன் கூறினார். இவ்வேளையில் இந்தியர்களின் வியாபார பெருக்கத்திற்கு உதவும் முயற்சியில் விரைவிலேயே ஒரு பெரிய முன்னெடுப்பு அறிவிக்கப்படும் என்றார் அவர். ஆனால் மேற்கொண்டு விவரங்களை துணை அமைச்சர் தெரிவிக்கவில்லை. GM Indians பெருமையுடன் வழங்கும் ஸ்லாங்கர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரில். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். 2023இல் 3.6 விழுக்காடாக பதிவான மலேசிய பொருளாதார வளர்ச்சி கடந்த ஆண்டு 5.1 விழுக்காடாக பதிவாகியிருப்பதானது மடானி பொருளாதார கொள்கை ஆக்கப்பூர்வமானது என்பதற்கான சான்றாகும். குறிப்பாக முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அக்கொள்கை வெற்றியளித்திருப்பதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் டெபிசிட் பிஸ்கல் எனப்படும் நிதி பற்றாக்குறையும் குறைந்துள்ளது. அதாவது வருமானத்தை மீறிய செலவு 4.3 விழுக்காடாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வெறும் 4.1 விழுக்காடாக மட்டுமே பதிவாகியிருப்பது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். 12 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு முதலீடுகள் 12 விழுக்காடு உயர்ந்துள்ளன. குறிப்பாக மின்சாரம் மற்றும் மின்னியல் துறையில் தொடர்ந்து வளர்ந்து வரும் ஏற்றுமதிகளால் இந்த வலுவான வளர்ச்சி உந்தப்பட்டது.
சுற்றுலாத்துறையின் மீட்சி மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தார். மக்களின் நீடித்த வளப்பத்திற்கு இந்த நேர்மறையான வேகத்தை தக்க வைக்கவும் செயல்திறனை மேம்படுத்தவும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் உத்தரவாதம் அளித்தார். இந்தியர்களின் மனம் புண்படும்படி நடந்து கொண்டுள்ள சிப்பாங் சாலையோர சோள வியாபாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 3R எனப்படும் இனம், மதம், ஆட்சியாளர்கள் குறித்த நிந்தனையாக இதை கருதி போலீசார் விசாரிக்க வேண்டும் என பிர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பிர்சக்கத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சஞ்சீவன் கேட்டுக்கொண்டார். நடவடிக்கைகள் கடுமையானால் தான் இதுபோன்ற இனவெறி சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை தவிர்க்க முடியும் என்றார் அவர். அந்த சோள வியாபாரி இங்கு கிளிஞருக்கு சோளம் கிடையாது என அநாகரிகமாக அறிவிப்பு வைத்து வைரலான சம்பவம் குறித்து சஞ்சீவன் கருத்துரைத்தார். அந்த வியாபாரியின் செயலுக்கு சமூக வலைதளங்களிலும் கடும் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. இனவெறிக்கு இந்நாட்டில் இடமில்லை, அவ்விஷயத்தில் சமரச போக்கே கிடையாது என முன்னதாக அவ்விவகாரம் குறித்து பேசிய தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலியல் தொல்லை புகார் காரணமாக பல்கலைக்கழக மருத்துவமனை ஒன்றின் பகுதி நேர குழந்தைகள் நல ஆலோசகர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் அனைவரும் நிதானம் காக்க வேண்டும். உண்மை விஷயம் தெரியாமல் ஆளாளுக்கு கருத்து கூறி நிலைமையை மோசமாக்க கூடாது என உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடீர் கேட்டுக்கொண்டார். அந்த விவகாரம் குறித்து புகார் கிடைத்துள்ளது. முழு விசாரணை நடத்தும் பொறுப்பை அதிகார தரப்பிடமே விட்டுவிடுவதாக அவர் சொன்னார். அந்த பகுதி நேர மருத்துவ ஆலோசகரை இடைநீக்கம் செய்ததற்காக அவரின் மேலாளர் மற்றும் மருத்துவமனையின் இயக்குனர் பணியிலிருந்து நீக்கப்பட வேண்டுமென எக்ஸ் தளத்தில் வெளியான பதிவு குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். அந்நபர் இடைநீக்கம் தான் செய்யப்பட்டுள்ளார், ஒரேடியாக பணியிலிருந்து நிறுத்தப்படவில்லை. விசாரணையின் முடிவை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கை அமையும். எனவே எதையும் உறுதி செய்து கொள்ளாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதும் குற்றச்சாட்டை வீசுவதும் கூடாது என டத்தோஸ்ரீ ஜம்ரி நினைவுறுத்தினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். தைப்பூச திருவிழா சிறப்பாக நடந்து முடிந்துள்ள நிலையில் இரண்டாவது ஆற்றங்கரையிலிருந்து பத்துமலைக்கு வரும் KTM பாதைகள் மூடப்பட்டதாக பக்தர்கள் பலர் வீடியோ வாயிலாக அதிருப்தி தெரிவித்திருந்தனர். இதனால் அவர்கள் சுற்றி வந்து மேம்பாலத்தில் ஏறி பத்துமலையை வந்தடைய வேண்டியதாயிற்று. இது குறித்து கருத்துரைத்த கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்தோ சிவகுமார், உண்மையில் அந்த பாதையை மூடுமாறு பத்துமலை நிர்வாகம் KTMஐ கேட்டுக்கொண்டதற்கு காரணமே அங்கு நெரிசலை தவிர்க்கத்தான். அதோடு பால்குடங்கள், காவடிகள் அனைத்தும் பிரதான நுழைவாயில் வழியாக வருவதே சிறப்பாக இருக்கும் என்ற நல்லெண்ணத்தில் தான் அவ்வாறு கேட்டுக்கொண்டதாக சிவகுமார் தெளிவுபடுத்தினார். KTM கேட்டு பிரச்சனை சொல்லி பல பேர் சில வீடியோகளை பார்த்தேன். இது நல்லா நீங்கள் ஒன்று நினச்சிக்கணும், 365 நாள் நம்மள வருஷம், அதில் 362 நாள் கேட்டை மூடிடுறாங்க. ஆனால் இந்த தைப்பூச காலகட்டத்தில் தான் திறந்து வைக்கிறாங்க. இது என்ன காரணம்? நாங்கள் அதை மூடி வைக்க சொன்ன காரணமே பால் குடம் சரி, காவடி சரி, மெயின் கேட்டு மூலியமாக வரணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கேருந்து KTM கேட்லேருந்து வந்தால் சில நெரிச்சல்கள் ஆகுறது, அதே நேரத்தில் ஒரு கஷ்டமாக இருக்க ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஒரே நுழைவாயில் வரணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். அப்படி இருக்க கடத்தில் இவங்க KTM காரங்க சில பேர்கள் சில இயக்கங்கள் அவங்க கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வசதிக்காக அந்த கேட்டை
திறந்து மூடுறாங்க. அப்படி திறந்து மூடுறவங்களுக்கு வந்து ஒரு மூடுற மாதிரி இல்லை திறக்கிற மாதிரி ஒரு இது இருந்தால் அது ஏன் தைப்பூச காலகட்டத்தில் அந்த கேடிஎம் வர பாதையில் நேரடியாக பாதையில் நம்ம திறந்து வைக்கக்கூடாது? அங்கே ஒரு கேட்டு போட்டு ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயின் தானே வந்து நிற்கிட்டோம், ட்ரெயின் இல்லாத நேரத்தில் ஜனங்க நடந்து வரட்டும். ஏன்னா அங்கே கேட்டை திறக்க போது ஏன் இங்கே திறக்கக்கூடாது? அதனால் அடுத்த வருஷம் இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் கண்டிப்பாக கேடிஎம் கிட்ட சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து ஜனங்கள் வர வசதியை வந்து மேம்பாலத்தில் ஏறலாமல் கீழே பாரில் நேரடியாக அது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னால் எப்படி காவடி எடுத்துகிட்டு வருவாங்களே, எப்படி பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்களே, அந்த பாதையை பாய்ச்சிட்டு மாதிரி வர மாதிரி அவங்க செஞ்சு கொடுக்க தவறே கிடையாது. ஏன்னா இவங்க தான் கேட்டை திறக்கிறாங்களே. ஒரு கேடிஎம் இருந்தால் 362 நாள் கேட்டை மூடுறானுங்க. ஆனால் இந்த 3 நாளைக்கு வந்து திறந்து வச்சுக்கிறாங்க. அப்படி செய்ய முடியறவங்க ஏன் தைப்பூச காலகட்டத்தில் அந்த ட்ரெயின் வர வசதியை வந்து அந்த நேரத்தில் வந்து அங்கே ஒரு கேட் செஞ்சு ஜனங்களும் சரி பக்தர் கோடி மக்களும் சரி நேரடியாக வசதியை செஞ்சு கொடுக்க முடியாது. என்றாலும் சில தரப்புகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவ்வப்போது அப்பாதை திறக்கப்படுவதும் மூடப்படுவதுமாக உள்ளது. அது சாத்தியம் என்றால் பக்தர்களின் வசதிக்காக 3 நாட்கள் மட்டுமின்றி தைப்பூச காலம் நெடுகிலும் அதனை திறந்து வைக்கலாமே என்றார் அவர். இது குறித்து கேடிஎம் நிர்வாகத்துடன் கூடிய விரைவில் பேசவிருப்பதாக அவர் கூறினார். கிட்டா சுங்கைப்பட்டாணியில் திடீரென ஆவேசமடைந்து வெறித்தனமாக நடந்து கொண்ட ஆடவரை பிடிக்கும் முயற்சியில் 4 போலீஸ்காரர்கள் காயமடைந்தனர். தாமான் ஸ்ரீ உத்தாமாவில் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து போலீஸ் வந்தபோது வெளியில் பூட்டிய வீட்டில் 32 வயது அந்த ஆடவர் இருந்துள்ளார். அவரை போலீசார் பிடிக்க முயன்ற போது கையில் இருந்த பாராங்கத்தியை சுழற்றியதால் போலீசாரும் தற்காப்புக்காக துப்பாக்கிச் சூட்டை கிளப்ப வேண்டியதாயிற்று. பாராங்கத்தி பட்டதில் 30 முதல் 50 வயதிலான 4 போலீஸ்காரர்களும் தலை, கை, தோள்பட்டை மற்றும் இடுப்பில் காயமடைந்தனர். 2 மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய வேளை மேலும் 2 சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கி சூடுபட்ட சந்தேக நபர் சனிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு மரணமடைந்ததாக கோலக்கடா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் கூறினார். என்றாலும் கொலை முயற்சி என்ற அடிப்படையில் அச்சம்பவம் விசாரிக்கப்படும் என்றார் அவர். இவ்வேளையில் கையில் பாராங்கத்தியுடன் அந்த ஆடவர் 2 போலீஸ்காரர்களை விரட்டுவதை கண்டதாக அண்டை வீட்டார் ஒருவர் கூறினார். எப்போதும் அமைதியாகவும் அக்கம் பக்கத்தாருடன் அதிகம் பேசாதவர் என்றும் அறியப்பட்ட அந்த ஆடவரின் திடீர் வெளிச்செயல் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். மூவர் கைதாகி 23 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதை அடுத்து எல்லை கடந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ஒன்றை புக்கிட் அமான் போதைப் பொருள் குற்ற புலனாய்வுத்துறை முறியடித்துள்ளது. 41 முதல் 58 வயதுக்குட்பட்ட 3 சந்தேக நபர்களும் பண்டார் ஸ்ரீ டமான்சராவில் உள்ள ஒரு மாடி வீட்டில் நடத்திய சோதனையில் கைதானதாக அத்துறையின் இயக்குனர் டத்தோஸ்ரீ காவ் காக்சின் கூறினார். சோதனையின் போது வீட்டில் உள்ள அறையொன்றில் மெத்தபெத்தமைன் என சந்தேகிக்கப்படும் கிறிஸ்டல் பவுடர் மற்றும் கெத்தமைன் அடங்கிய சீன தேயிலை பிளாஸ்டிக் பொட்டலத்தை போலீசார் கண்டுபிடித்தனர். இது தவிர ஹியூண்டாய் ஸ்டாரெக்ஸ் MPV வாகனத்தின் பின்புற பயணிகள் இருக்கையில் கெத்தமைன் நிரப்பப்பட்ட 250 சீன தேநீர் பொட்டலங்கள் அடங்கிய 10 வெள்ளை சாக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மொத்தமாக 287 கிலோகிராம் எடையிலான ஷாபோ வகை போதைப் பொருட்களும் 289.45 கிலோகிராம் கெத்தமைன் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. அதோடு மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, ஹோண்டா சிட்டி ஆகிய சொகுசு கார்களுடன் 23,000 ரிங்கிட் ரொக்கம், ஒரு ரோலெக்ஸ் கடிகாரமும் பறிமுதல் செய்யப்பட்டன. 3 சந்தேக நபர்களும் உள்ளூர் மற்றும் அனைத்துலக சந்தைகளுக்கு போதை மருந்துகளை சேமித்து விநியோகிப்பதற்காக கடத்தல் கும்பல் தலைவனிடமிருந்து மாதத்திற்கு 10,000 முதல் 50,000 ரிங்கிட் வரை பணம் பெற்று வந்துள்ளதும் கண்டறியப்பட்டது. உள்ளூர் சந்தையில் விநியோகிப்பதற்கும் இந்தோனேசியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் முன்பு வாடகை வீட்டை மருந்துகளுக்கான சேமிப்பு கிடங்காக அவர்கள் பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் கடத்தல் கும்பலின் தலைவனுக்கு போலீஸ் தொடர்ந்து வலைவீசி வருகிறது.